சாதாரண பெண்களும் அரசியலில் தடம் பதிக்க மகளிர் இடஒதுக்கீடு மிக அவசியம் என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்தார். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது கோவை தெற்கு தொகுதியில் மேற்கொண்ட தன்னார்வ பணிகள் குறித்த ஆய்வறிக்கையை வெளியிட்டு நிகழ்வு கணபதி பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அண்ணாமலை, தமிழ்நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் மக்கள் அனைவரும் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என முடிவு செய்து விட்டதாகவும் தெரிவித்தார். And not just the periodic camps and the grievance visits. It also aligns with the national policy initiatives. For instance, the schemes. தமிழ்நாடு முழுவதுமே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு நல்ல ஒரு அலை கிரவுண்ட் லெவலில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக அது உருவாயிருச்சு. நீங்கள் இன்றைக்கி தென் தமிழகத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அது ரொம்ப கிளியர் விசிபிளாக தெரியுது. கோவையில் கொங்குல ரொம்ப நாளாகவே விசிபிளாக தெரியுது. நீங்கள் டெல்டா பகுதி, திருச்சி, மதுரை, திண்டுக்கல் எல்லா இடத்திலும் கூட மக்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க. நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டாம் என்பதில் தெளிவாயிட்டாங்க. அதே நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பிரச்சாரமும் இன்டென்சிஃபை ஆக 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 இன்றைக்கி மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கின்றார்கள். நமக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ வேண்டும் என்பது தெளிவாக இருக்காங்க. அதில் என்னை பொறுத்தவரை இன்றைக்கி நாங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கோம். கம்ஃபர்டபுள் ஸ்பேஸில் என்டிஏ இருக்குது. கடைசி 5 நாட்கள் முக்கியமான நாட்கள். கேண்டிடேட்டுடைய ஃபினிஷிங் டச்லாம் தேவைப்படுது. இன்றைக்கி வானத்தை களத்துக்கு வந்துட்டாங்க. பேசிக் 1 ரவுண்டு பிரச்சாரத்தை நம்முடைய தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாமே முடிச்சுட்டாங்க. அதனால் எல்லா இடத்திலும் கூட நல்லா ஷேப்பப் ஆகி ரொம்ப சிறப்பாக வந்து கொண்டிருக்கேன். ஒரு திட்டத்தை ஒரு வேகத்தில் அமுல்படுத்துகிறோம். நம்ம மக்களுக்கு சொல்கிறோம், இதை செய்யறோம்னு சொல்கிறோம். ஆனால் அந்த திட்டம் தொடர்ந்து நடக்குதா? அந்த திட்டத்தில் ஒரு நாள் ஈவெண்ட்டாக அது மாறுதா அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு மனசில் தோணும். ஏன்னா நம்ம நிறைய அப்படி தான் பார்த்துருக்கோம். ஒரு பெரிய ஸ்கீம் இருக்கும், ஒரு இன்னாக்ரேஷன் இருக்கும், ஒரு பெரிய தலைவர் வருவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அது நடந்ததா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம வழக்கமாக அந்த மரம் நடுற மாதிரி ஆயிடக்கூடாது. கண்ணு வைப்போம், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் போனால் அந்த மரக்கண்ணு அங்கே இருக்காது. இந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆரம்பத்துலேருந்து நான் தெளிவாக இருந்தேன். 2022 எம்எல்ஏ ஆன ஒரு வருஷத்துக்குள்ளாகவே அமுதம் திட்டத்தை தொடங்கணும். மத்திய நிதியமைச்சரும் வந்தாங்க, தம்பி அப்போ மாநில தலைவர், இவங்கெல்லாம் வந்து தான் தொடங்கி வச்சாங்க. இன்றைக்கி நாங்கள் டாக்குமெண்ட் கொடுத்துருக்கோம். எங்களோட டேட்டாஸ் இருக்குது. எங்களால் எத்தனை பேர் பயன்பெற்றாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரத்தை எங்களால் கொடுக்க முடியும். பிஜேபி எல்லாருக்குமான கட்சி மட்டுமல்ல, எல்லாருக்கும் உழைக்கின்ற கட்சி, சேவை செய்கின்ற கட்சி அப்படிங்கிறதையும் ஒரு எம்எல்ஏவா இந்த இடத்துல நான் உங்களுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் பண்ணி